என்ன தங்கச்சி நின்னுட்டு இருக்க? வாமா. போ. ஏய் நெல்லு. என் வீட்டு வாசப்படியில ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. கீழே இறங்கு. இறங்கு. என்னப்பா? அப்பா செய்யறதெல்லாம் செஞ்சுபிட்டு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைப்ப. அம்மா, அதான் மருமகளை வீட்டுக்குள்ள வந்துட்டால. நான் எப்படி அவளை வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது. ஆனா என்னத்த சொல்றது, அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சே. அவ உள்ள வரலாம், ஆனா இவங்க 2 பேரும் என் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அம்மா, மீனாட்சி சின்ன பொண்ணுமா, அவ சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேம்மா. நீ அம்மா மன்னிப்பு கேக்குற? உன் குடும்பத்துல நான் பொண்ணு எடுத்தேன் பாரு, அந்த பாவத்துக்கு நான் தான் கோயில் கோயிலா போய் மன்னிப்பு கேட்கணும். என் முகத்துக்கு முன்னாடி நின்னு என்கிட்ட பேசவே எல்லாரும் பயப்படுவாங்க. இவ என்ன கை நீட்டு கேள்வி கேக்குற? இவளை நான் என் வீட்டுக்குள்ள விடணுமா? ஏய், இப்படியே உன் ஆத்தாளை கூட்டிட்டு வெளியில போயிடு. போ. அம்மா, அப்பதா. அம்மா, நீங்க பெரிய மனுஷி, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. பெரிய மனசு பண்ணுங்க. இத பாரு சுமதி, உன் பொண்ணு இங்க ஒழுங்கா வாழணும்னு நினைச்சா இவளை கூட்டிக்கிட்டு இப்படியே போயிடு. இல்ல உன் மூத்த பொண்ணையும் கையோட சேர்த்து கூட்டிட்டு போயிடு. என்ன வந்த அன்னைக்கு அக்காவை விரட்டி விடலான்னு பாக்குறீங்களா? அப்படி ஏதாவது செஞ்சீங்க? என்ன செய்வ? என்னடி செய்வ? வெளியே அனுப்புன என்ன நீ செய்ய போற? ஏய், உன் தங்கச்சிக்காரி உன்னையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றா. நீயும் போயிடுமா? போ. அப்பதா. நீயும் போ. வா, நீயும் கூட போ. அவங்க பாவம் அப்பதா, அவங்கள வீட்டுக்குள்ள விடு. எலே, கொஞ்சம் வாய மூடுறியா? நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டிய. இதோ இருக்காளே, இவளும் நீயும் ஒரே இடம்தான். உருப்படாததுங்க. டேய், உன்னாலதானடா என் வீட்டை சீல் வச்சாக. நீ இப்ப வந்து இங்க நியாயம் பேசுறியா? என் கோவத்தை கலப்பாத. பேசாம அங்கிட்டு போயிடு. அப்பதா. டேய்